ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியினரிடம் அடி வாங்கி ஜவுளி கடைக்குள் பதுங்கியுள்ளார்கள் ஈவேரா கூட்டத்தினர். ஈரோட்டில் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு சர்ச்சு முன்னாடி நின்று கொண்டு நாம் தமிழர் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது அதே வேளையில் திராவிட கழகத்தினரை சேர்ந்த அவர்கள் கொளத்தூர் மணி குரூப்னு நினைக்கிறேன், அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, பேம்ப்ளேட் எல்லாம் வச்சுக்கொண்டு அந்த பேம்ப்ளேட்ல வந்து சீமானை குறித்து சீமானை பிஜேபியோட இணைத்து அது போல பேம்ப்ளேட்டுகள் அங்கே கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை பார்த்த நாம் தமிழர் கட்சியினர் கடுப்படைத்து அவங்க கிட்ட இருந்து மொத்த நோட்டீஸையும் வாங்கி கிழித்து போட்டு காலால் மிதித்து இதையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை தவிர அவர்களை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். அந்த பகுதியிலிருந்து சமாதானம் படுத்த அந்த பகுதியில் போலீஸ்காரர்கள் வந்து இருக்கிறார்கள். அப்பொழுது திராவிட கழகத்தினர் வந்து போலீஸ்காரர்களிடம் பேசும்பொழுது சொல்கிறாங்க, இவங்களை வந்து நாங்கள் வெடிகுண்டு வைப்போம், நாங்கள் வந்து இது ஏற்கனவே வெடிகுண்டு வச்ச எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்குது, இவங்க இப்படியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நாங்களும் வெடிகுண்டு வீசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சமாதானப்படுத்தி அந்த கூட்டத்தை கலைத்திருக்கிறார்கள் காவல்துறையினர். இருதரப்பிலும் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தைரியம் பெரியார் திகாரனுக்கு வர்ற காரணம் திமுக ஆட்சி இருக்கிறதுனால தான். லேட்டாக இவனுங்க எங்கேயும் இருக்க மாட்டான். நம்ம இதில் முதல்ல கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஈர வெங்காயம், தட் இஸ் ஈரோடு ஈர வெங்காயம் அப்படின்னு ஒருத்தரை சொல்லுவாங்க. அவருக்குள்ள ஊரில் இன்னைக்கு அவர் எழுத்து பேசக்கூடிய நிலைமை இன்று வந்திருக்கிறது. அப்போ ஏதோ ஈரோட்டு தடி, ஈரோட்டு கண்ணாடி, ஈரோட்டு தாடி என்னெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த ஈரோட்டில் தான் அவர் தாடி கிழிக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கவனிக்கணும். அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, குண்டு எறிவேன் என்று சீமான் பேசினார் அப்படின்னு சொல்லி பெரியார் திக தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் சீமான் அப்படி பேசினதாக எந்த வீடியோவும் அவர்கள் போடவில்லை. ஆனால் எனக்கும் முன்னாடியே குண்டு வச்ச அனுபவம் இருக்குன்னு இவன் சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம், அது வீடியோலேயே பதிவாயிருக்குல்ல. அப்போ இவங்க எங்கே குண்டு வச்சாங்க, அப்போ ஏன் இதுவரை குண்டு வைக்கக்கூடிய இந்த அமைப்பு தடை செய்யப்படவில்லை? ஒரு ஓப்பன் அட்மிஷன், நான் குண்டு வச்சவன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர்கள் மீது இதுவரை ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை? இன்னொரு விஷயம் இது என்ன அப்படின்னு சொன்னால், ஈவேரா எங்கக்கூடியது ஒரு மாய பிம்பம். இதுக்கு பின்னாடி ஆதரவும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனால் இது எப்பொழுதாவது பிஜேபியும் இந்து அமைப்புகளும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். நான் இன்னும் பிஜேபியை மதிக்கிறேன்னு அண்ணாமலை இன்னும் நான் வந்து ஈவேராவை பெரிய தலைவராக நினைக்கிறேன்னு அண்ணாமலை சொல்கிறது. அப்புறம் மேலே வந்து ஈவேராவுக்கு விழா நடத்துவதற்கு பிஜேபி அரசாங்கத்தில் சர்க்குலர் விடுவது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா ஏதோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏற்பு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன அரசியலை படிக்கலைன்னு அர்த்தம். சீமான் ஒரு நம்பகத்தன்மையற்றவர் என்பதனால் சீமானை நம்ம முழுமையாக ஆதரிக்க முடியாத ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் சீமானால் நடந்த நல்லது என்னது அப்படின்னா, ஈவேரா என்ற ஒரு வெத்து பிம்பம் இது இன்று நிரூபணமாக இருக்கிறது. அதுவும் ஈரோட்டில் இன்னைக்கு தலைதெறிச்சு ஓடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இது முதல் முறையில் ஏதோ தீக்காக்காரங்களுக்கு இப்போ தான் பயந்து ஓடுறாங்கன்னு இல்லை, இதை மாதிரி இந்து முன்னணியினரிடத்தில் பல இடங்களில் இவர்கள் ஓடி இருக்கிறார்கள். இந்த வரலாறு நமக்கு தெரியும். நான் சொல்கிறது 90கள்லேயே இதெல்லாம் நடந்தாச்சு. ரெண்டாவது முகமூடி கிழிந்த தீக்கா ஒப்பாரி வைக்கிறதுன்னு 80கள்லேயே இந்து முன்னணியில் ₹1 அந்த புக்குக்குள்ள வேலை. அப்போ இதை பற்றினால தெருவில் விற்றுருக்கோம். அப்போ அன்றைக்கே இவங்கள 1000 கேள்விகள் கேட்டிருக்கோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். ஓடித்தான் போயிருக்காங்களே தவிர இவர்கள் வீரர்கள் அல்ல. திமுக ஆட்சி இருக்கும்போது இவர்கள் வீரர்கள் ஆவார்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து அரசின் ஆதரவு இருக்கும். இன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா, போலீஸ்காரங்க தடுக்க வந்ததுக்கப்புறம் தே ஆர் அவுட் நம்பர். போலீஸ்காரர்களால் கூட இவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை போனதுனால இவன் நீங்கள் இந்த கடைக்குள்ளவே எப்படியா தப்பிச்சுக்கோ, இங்கே நாங்கள் பார்த்துக்கிறோம்னு போலீஸ்காரங்க பண்ணாங்க. அதை மீறி போய் அடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து நாம் தமிழர்காரர்களும் பெரிய வீரர்களோ சூரர்களோ ஒன்றும் கிடையாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இனி இவங்க மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்காது என்பது அவர்களுக்கும் தெரியும். இது தெரிஞ்ச நேரத்தை இதுக்கு 2 பேர். அதனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாங்கள் பெரிய ரவுடி, எங்களால் எதுவும் சாதிக்க முடியும், எவன் நிறைய இந்த மாதிரி புருடா விட்டுக்கிட்டு இருக்காங்களோ இவனுங்கள்லாம் வாஸ்தவத்தில் ஒன்றும் இல்லாதவர்கள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தேர்தலுங்கிறதுனால பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கங்கிறது நாம் தமிழருக்கும் தெரியும். அதனால் அவங்களும் கொஞ்சம் வீரம் இதுகள்லாம் தூக்கி காட்டியிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து அதில் கவனிக்க வேண்டியது. ஆனால் 2 விஷயம் நம்ம வந்து இதில் பாட்டம் லைனில் தெரிஞ்சுக்கிறது என்ன வேண்டியதுன்னா, இப்போ நாம் தமிழர்களை எதிர்த்து நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தா விரட்டி விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால்
இது இன்னொரு ரவுடி கட்சி. இவங்கள்லாம் டெமோக்ரஸியை பற்றி பேசுவாங்க, இவங்கள்லாம் லா அண்ட் ஆர்டரெல்லாம் பற்றி பேசுவாங்க. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போது இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இதை நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் நடந்து கொள்வது அந்த இடத்துக்கு தேவைதான், அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி எதான் தீக்காக்காரன் ரவுடித்தனம் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவோன்னா, போலீஸ்காரன் ஹிந்து அமைப்பினர் இருந்தாச்சுன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடியது என்பதை வழக்கமாக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் இப்படி ஒரு மாற்று நடவடிக்கை எடுக்கும்போது 4 தீக்காக்காரனும் 4 கம்யூனிஸ்ட்காரனும் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு நம்ம ஆதரவு கொடுத்தால் மக்கள்கிட்டையும் அடிவாங்க வேண்டி வருங்கக்கூடிய பாடத்தையும் காவல்துறை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு முன்னாடி பிஜேபி ஆஃபீஸுக்கு மீது தாக்குதல் நடத்துகிறேன்னு கிளம்பி வந்தாங்க. ஸோ இது இந்த திராவிட கோஷ்டிகளுக்கு இது ஒரு சகஜமான விஷயம். அடுத்த கருத்தில் உள்ளவர்களுக்குள்ள அலுவலகத்தை அடிக்கிறது, அவங்கள்ட்ட போய். ஆனால் இவனுங்களாம் ஜனநாயகத்தை பற்றி, பேச்சுரிமையை பற்றி எல்லாம் பேசுவானுங்க. ஆனால் இவர்களுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியை இன்று நாம் தமிழர் கட்சி கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஏன்னா இதைத்தான் நீ புரிஞ்சுக்க போகிற. ரெண்டாவது, இது ஒரு சரியான விஷயமும் கூட. ஏன்னா இதை மாதிரி பதிலடி இல்லைங்கிறதுனால இந்த போலீஸ்காரங்க என்ன ஒன்றுன்னு எப்போவுமே இந்த ஹிந்து அமைப்புகள் மேலே கேஸை போடுறது, இல்லைன்னு சொன்னால் அவங்கள அனுப்பி விட்டுக்கிட்டு பேச்சு முடிக்கிறது. இந்த மாதிரி போலீஸ்காரங்க நம்ம போலீஸ் துறையில் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும், கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்களின் கூர்க்காக்களாக நாம் செயல்படக்கூடாது அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு போலீஸ்காரர்களுக்கும் இது தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால் இது ஒரு தேவையான நடவடிக்கை. இதை நாம் தமிழர்கள் செய்திருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். பட் ஏதோ அவங்க ரொம்ப யோக்கியம், அதனால இவர்கள் யோக்கியம்னு நான் நம்பலை. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், நாம் தமிழர் சீமான் என்ன யோக்கியதை இருக்குன்னு ஜைனுல் ஆப்தீன் பேசியிருக்கார். உடனே அதுக்கு ஆதரவாக தட்டார் ரஹீம் பேசுகிறாரு, ஜைனுல் ஆப்தீன் யோக்கியனா அப்படின்னு அவர் திருப்பி பேசுகிறாரு. 2 பேருமே பயங்கரவாதி. ஒரு பயங்கரவாதி இங்கே பேசுகிறான், இன்னொரு பயங்கரவாதி அங்கே பேசுகிறான். ஸோ அதனால் இது ஒரு பயங்கரவாதியை, எந்த பயங்கரவாதியை யார் விலை கொடுத்து வாங்கிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதில் பிரச்சனை. 2 பக்கமுமே பயங்கரவாதத்துக்கும் பிரிவினைவாதத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய குரூப்பு தான். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்த கட்சிக்குள்ள இடத்துல, அடுத்த கட்சி பிரச்சாரம் பண்ணுற இடத்துல போய் அதை டிஸ்டர்ப் பண்ணுறது, இது ஒரு காலத்தில் திமுகவோ அவங்க ஆதரவாட்களும் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சியிலேயே கூட அதை பண்ண முடியாது. அதனால் காவல்துறை முன்னாடி வேற ஆட்கள்லாம் அந்த ஜனநாயகம் காவல்துறை சட்டத்தெல்லாம் மதித்திருப்பார்கள். இப்போ திமுகவுக்கு போட்டியாக இன்னொன்று திமுக மாதிரியே இன்னொரு குரூப் டெவலப் ஆகிருக்கு. அதனால் இனியாவது நம்ம சட்டத்தை மதித்து இருக்கணும், இல்லைன்னா நமக்கும் பாதுகாப்பு இருக்காதுங்கிறத காவல்துறை புரிந்து கொள்வதற்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.